Assalamualaikum warahmatullahi wabarakatuh. தொடர்ந்து 2007 கிரேட் மாணவர்களினால் இரண்டாவது முறையாக பாடசாலைக்கு சிசிடிவி கேமரா பொருத்தும் வேலைத்திட்டத்தை ஆரம்பித்து அந்த வேலைத்திட்டம் அழகான முறையில் முடிவடைந்திருக்கிறது. அந்த வேலைத்திட்டத்தை உத்தியோகபூர்வமாக அதிபரிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு இடம்பெறுகிறது. அத்தோடு 2007 மாணவர்கள் ஜேபிஎல் கொள்கையும் இம்முறை ஒப்படைக்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சிசிடிவி கேமரா உத்தியோகபூர்வ ஒப்படைக்கும் நிகழ்வு என்பது அல்பீரியம் அவரை ஒப்படைப்பார்கள். அத்தோடு ஜேபிஎல் கொடியை வெற்றிக் கொள்வதற்காக ஏஎம் இக்ரமா அதிபர் அவர்களையும் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் சார்பாக ரியாஸ் மௌலவி அவர்களையும் பழைய மாணவர் சங்கம் சார்பாக உப தலைவர் ஏஎம் ரசான் அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். அதனை வழங்குவதற்காக கிரேட் பஸ் அணியின் உறுப்பினர்கள் அனைவரையும் அன்போடு நிலைக்கு அழைக்கிறேன். சிசிடிவி கேமரா பொருத்திய அந்த வேலைத்திட்டத்தை உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கும் இப்பொழுது இடம்பெற்றுக் கொள்வது கிரேட் பஸ் 2007 மாணவர்கள் சிறந்த இந்த வேலைத்திட்டத்தை முடிவு செய்து 10 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான தொகையை செலவு செய்திருந்த வேலைத்திட்டத்தில் உத்தியோகபூர்வமாக பாடசாலையின் அதிபரிடம் கையளிக்கும். தொடர்ந்து இவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். இந்த முறை அந்த கொடியை இன்னொரு அணிக்காக விட்டுக் கொடுக்கும் நோக்கத்தில் அந்த கொடியை பாடசாலை அதிபர் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர் அத்தோடு பழைய மாணவர் சங்க உபசெயலாளர் ரசான் அவர்களிடம் ஒப்படைக்கிறார்கள். உத்தியோகபூர்வமாக இந்த ஜேபிஎல் கொடியை ஒப்படைப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். அதிபர் சற்று நின்று செல்லுமாறு அன்பாக கேட்கிறார். அத்தோடு இதிலே பாடசாலைக்கு தேவையாக 50 பிளாஸ்டிக் கதிரைகள் மற்றும் 10 பிளாஸ்டிக் ஆம் கதிரைகளும் ஒரு அலுவலக அலமாரி மற்றும் 6 வைத்தையும் அல்மனார் தேசிய பாடசாலையின் 2005 மாணவர்கள் 1,55,000 ரூபாய் பெருமதியான அந்த கதிரைகளை வழங்கிய நிகழ்வு இடம்பெற்றது. அதனை உத்தியோகபூர்வமாக வழங்கி வைக்கும் நிகழ்வு இப்போது இடம்பெற்ற அதனை வழங்குவதற்காக அல்மனார் தேசிய பாடசாலையின் 2005 கல்வி கற்ற நஜார் மற்றும் அந்த உறுப்பினர்களை அன்போடு அழைக்கிறேன். இவர்கள் பாடசாலையின் அதிபரிடம் அந்த நிகழ்வை கையளிக்குமாறு. உண்மையிலேயே அல்மனார் தேசிய பாடசாலையில் கல்வி கற்றாலும் இவர்கள் பாடசாலையின் தேவைக்காக இருக்கின்ற 50 பிளாஸ்டிக் கதிரைகள் மற்றும் 10 ஆம் கதிரைகளை வழங்கியது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். இது ஒரு ஒற்றுமையை பாடசாலைகளுக்கிடையான ஒற்றுமையையும் பழைய மாணவர்களுக்கிடையான ஒற்றுமையும் பரிசாற்றுகிறது. எனவே இந்த நிகழ்வு இப்பொழுது இடம்பெறுகின்றது. உத்தியோகபூர்வமாக இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது. உண்மையிலேயே அல்மனார் பாடசாலையில் கல்வி கற்றாலும் கூட எமது பாடசாலையின் தேவையாக இருந்த இந்த தேவையை இவர்கள் பூர்த்தி செய்து தந்துள்ளனர். ஆகவே இவர்களுக்கும் பாடசாலை சமூகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து இதே வழியில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜேபிஎல்லில் எங்களோட பழைய மாணவர் குழுவும் ஒவ்வொரு வருட மாணவர்களும் இணைந்து வேலை திட்டங்களை முன்வைப்பார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து தொடர்ந்து விசேட உரையோடு நடத்துவதற்காக பூஜாபிரிய பிரதேச சபையின் எதிர்கட்சி தலைவர் கௌரவ ஏஎம் ரசான் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். விசேட உரை நிகழ்த்துவதற்காக பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே, கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ்
ஃபஸ்மி ஷரீஃப் அவர்களே, எனது பிரதேச சபையின் கௌரவ சகோதர உறுப்பினர் ரிசான் சாலி அவர்களே, அங்கும்புற போலீஸ் தானியே இஸ்தான் அஜ்பத்துமணி, எமது வடகொல்லாதினிய நிர்வாக சபை தலைவர் உட்பட அங்கத்தவர்கள் மற்றும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கும் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அன்பார்ந்த விளையாட்டு வீரர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே மிகவும் ஒரு சந்தோஷமான தருணம். இந்த சீசன் 4 JPL கிரிக்கெட் சுற்று போட்டி நாங்கள் எதிர்பார்த்ததை விடவும் மிகவும் சிறந்ததாக இது நடந்து முடிக்க கிடைத்தது. உண்மையிலே அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஏற்பாட்டு குழுவினர்கள் இந்த சுற்று போட்டியை சிறப்பாக நடாத்த வேண்டும் என்று பல மாதக்கணக்காக அவர்களுடைய சொந்த தேவைகளையும் விட்டுவிட்டு இரவு பகல் என்று பாராது, மழை வெயில் என்றும் பாராது, தான் கற்ற பாடசாலையின் கல்வி வளர்ச்சியையும் பாடசாலையின் அபிவிருத்தியையும் ஒரே நோக்கமாக கொண்டு இந்த சீசன் 4 இந்த சுற்று போட்டியை நடத்தி இருக்கின்றார்கள். இதற்கு முன்பாக இவர்கள் நடத்தி எமது பாடசாலைக்கு தேவையான பல லட்சக்கணக்கான உபகரணங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அதற்காக நான் ஊர் சார்பாக உண்மையிலே எனது மனமார்ந்த நன்றியை ஏற்பாட்டு குழுவினர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாலும் எங்களுக்கு இன்று ஒரு கவலையான நிலைமை ஏற்பட்டது. இந்த இடத்திலே அவர்கள் இதற்கு பிறகு JPL-ஐ நாங்கள் செய்ய முன்வரவில்லை, ஏனையவர்கள் எடுத்து செய்யட்டும் என்று ஒப்படைத்தார்கள். அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் எதை செய்வதாக இருந்தாலும் நிச்சயமாக அனுபவம் இருக்க வேண்டும். சரிபிழை நடக்கும், தவறுகள் நடக்கும். இவை அனைத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது ஒரு விளையாட்டு மாத்திரம்தான், இது ஒரு வியாபாரம் அல்ல. இது பாடசாலையின் அபிவிருத்திக்காக, பாடசாலையின் வளர்ச்சிக்காக செய்யப்படுகின்ற இந்த கிரிக்கெட் சுற்று போட்டி. எனவே அடுத்த முறையும் இன்ஷா அல்லாஹ் எனது தாழ்மையான வேண்டுகோள், இந்த JPL-ஐ இதே 2007 பெற்றான் இன்ஷா அல்லாஹ் செய்ய வேண்டும் என்று நான் மனமார்ந்த வேண்டுகோளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உங்களிடத்திலே. எனவே நீங்கள் அதை தயவு செய்து மறுக்க வேண்டாம். நாங்கள் உங்களுக்கு உத்தியோகபூர்வமாக இன்ஷா அல்லாஹ் அதிபர் உட்பட பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பழைய மாணவர் சங்கம் அனைவரும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இதை மீண்டும் ஒப்படைப்போம். நீங்கள் அதை பொறுப்பெடுத்து இதைவிட சிறப்பாக செய்து எமது பாடசாலை கல்வி கட்டக்கூடிய இந்த மாணவ செல்வங்களின் கல்வி வளர்ச்சிக்காக இன்னும் பல அபிவிருத்திகளை, சேவைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் தாழ்மையாக வேண்டிக் கொண்டு உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ரஸானா. தொடர்ந்து எமது அழைப்பை ஏற்று இங்கு வந்து தந்திருக்கும் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் NPP பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஃபஸ்ரி நான் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் ஒரு வார்த்தைகள் பேசுவதற்காக. மதகுருமார்களும் அதே மாதிரி மௌலைமார்களும் அனுபவப்பட்டுக் கொள்வதோ ಅಂಕುಂಬ್ರ ಪೊಲೀಸ್ ಸ್ಥಾನಾಧಿಪತಿ ರತ್ನಾಯಕ ಮೆತ್ತುಮಾಗಿಮುತ್ ಏವಾಗೆಮ අපේ රසාන් මන්දිරතුමාගෙමුත් ඒ වගේ ඇවිල්ලා තියෙන සියලුම රාජ්‍ය ඒ වගේම රජයේ නිලධාරීගෙමුත් මෙතන ඇවිල්ලා තියෙන සියලුම අපේම සහෝදර සහෝදරිමුත් අවසරයි அஸ்ஸலாமு அலைக்கும் ஆய்புவான். உண்மையில சொல்ல போனா எனக்கும் இந்து ஸ்கூலுக்கும் தொடர் இல்லாமல் இருந்தாலும் நான் இது 3வது தடவை JPL-ஓட சேர்ந்து பயணிக்கிற ஒரு தருணமாயிருக்குது. நான் முந்தைய தடவைகளில் ஒரு சாதாரண மனிதனாக வந்தாலும்
உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய துஆவை கொண்டு, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை கொண்டு இன்றைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, இந்த பிரதேசத்தில் ஒரு பிறந்தவனாக நான் உங்களிடத்தில் பேசுவதற்கு கடமைப்பட்டுள்ளேன். அதே மாதிரி JPL என்று சொல்லக்கூடிய இந்த விளையாட்டு போட்டியை நான் பல இடங்களில் சிங்கள பிரதேசங்களில் கூட பெற்று உங்களுடைய வேலை திட்டங்களை பலரிடமும் சொல்லி உங்களுக்கு நான் பாராட்டை தெரிவிக்கிறேன். அதுக்கு ஒரு உதாரணம் என்றால், உங்களுக்கு தெரியும், இந்த பாடசாலையில் கம்ப்யூட்டர் இல்லாமல் இருந்த போது இந்த கம்ப்யூட்டர் யூனிட்டை தொடங்கி வைத்த நீங்கள், அதே மாதிரி இன்றைக்கு சிசி கேமராவை தொடங்கி வைத்துள்ளீர்கள். அது மாதிரி ஸ்போர்ட் வகுப்பறையை நடத்துவதற்கு நீங்கள் முயற்சி எடுத்துள்ளீர்கள். அதே போன்று இன்னும் பல வருடங்கள் இந்த JPL விளையாட்டை நீங்கள் நடத்தினீர்கள் என்றால் இந்த பாடசாலையில் உள்ள அனைத்து குறைபாடுகளையும் நீங்கள் கட்டாயமாக செய்வீர்கள். அதே போன்று நானும் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும். உங்கள் பிரதேசத்துடைய MP ரியாஸ் ஃபாரூக்கிடமும் இந்த பிரதேசத்தில் உள்ள பல குறைபாடுகளை நாங்கள் கதைத்துள்ளோம். எங்கள் அரசாங்கத்தின் மூலம் இந்த பாடசாலைக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அதை செய்வதற்கு நாங்கள் நிச்சயமாக முயற்சிப்போம். நான் இப்பொழுது அதிபருடன் பேசிக்கொண்டிருக்கும் போது கூட இந்த பாடசாலையில் என்ன குறைகள் இருக்கின்றது என்று பேசிக்கொண்டிருந்தேன். ஆகையால் வரக்கூடிய நான் நினைக்கின்றேன் இந்த மாதம் முடிவதற்குள்ளோ அடுத்த மாதத்துக்குள்ளோ உங்களுடைய MP ரியாஸ் ஃபாரூக் நிச்சயமாக இந்த பிரதேசத்துக்கு விஜயம் செய்து இந்த பாடசாலையில் உள்ள குறைபாடுகளை கேட்டறிந்து அதற்கான ஏற்பாடுகளை நிச்சயமாக செய்வார். எனக்கும் ஒரு கடமை இருக்கின்றது. இந்த ஊரை பிறந்தவன் என்ற முறையில் இந்த பாடசாலைக்கும் இந்த ஊருக்கும் என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அனைத்தையும் நாங்கள் செய்வதற்கு கட்சி பேதம் இல்லாமல் எல்லா கட்சி உறுப்பினரும் இங்கு இருக்கிறார்கள். அவர்கள் இங்கு பிறந்துள்ளார்கள், அவர்கள் இங்கு கல்வி கற்றுள்ளார்கள். அவங்களும் நாங்களும் சேர்ந்து இந்த பிரதேசத்தின் அபிவிருத்தியை நிச்சயமாக செய்வோம். அதே போன்று ஒரு குறிப்பாக சொல்ல வேண்டும், வாரமுறை வேறொரு இதே பாடசாலையை செஞ்ச குரூப் செய்கின்றார்கள். ஆனால் நானும் எங்கள் ரசான் மந்திரி சொன்னது போன்று எனக்கும் தெரியும், இந்த இருந்த குரூப் நிச்சயமாக அழகான முறையில் செஞ்சாங்க. அவங்களே நீங்க சேர்த்து கொண்டு வரக்கூடிய காலத்தில் இதைவிட நல்ல முறையில் செய்யறதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு துஆ செய்யட்டும், ரஹமத் செய்யட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். கண்டி மாவட்ட NPP பாராளுமன்ற உறுப்பினர் ஃபசீலான் அவர்களே, தொடர்ந்து எமது අංකුමර පොලිසියෙන් අංකුමර පොලිසියේ ගරු ස්ථානත පුතුහාදිසිය මේ ස්ථානයේ නික්ම යාමට සිදු වී තිබෙන බැවින් එතුමන්ගේ සුරතින් දැන් කුසලානයක් පිරිනමටයි සූදානම් වන්නේ. මා ඊ타මත්ම ගෞරවයෙන් ආරාධනා කරනවා අංකුමර පොලිසියේ ගරු ස්ථානාධිපතිතුමන් රත්නායක මැතිතුමන් ඔබගේ සුරතින් මේ කුසලානයක් ලබා දීමට 2025 JPL තරගමාලාවේ ලෙජන්ඩ් තරගමාලාවේ අවසන් මහා තරගයේ වීරයාට හිමි කුසලානය දැන් පිරිනමන්නට සූදානම් වන්නේ. ඒ කුසලානය ලබා ගන්නට මා ඉතාමත්ම ගෞරවයෙන් ආරාධනා කරනවා 1996 වසරේ ෆයිරෝස් ඔබටයි ආරාධනාව. 2025 JPL තරගමාලාවේ ලෙජන්ඩ් තරගමාලාවේ අවසන් මහා තරගයේ වීරයා හිටට ආක්ෂේප ලබන්නේ ෆයිරෝස් ඔබයි. ස්ථානපතිතුමනි මතක් බැඳී සිටින්න. මීළඟට 2005 සහ 2014 ක්‍රීඩා සමාජ අතර පැවති අවසන් මහා තරගයේ වීරයා හිටට අභිෂේක ලබන්නේ 2014 වසරේ තෞෂීක් ඔබයි එම තරගයේ වීරයා හිටට අභිෂේක ලබන්නේ ඔබේ අංකුමර පොලිසිය දරු ස්ථානාධිපතිතුමන්ගේ සුරතින් ඔබට හිමි කුසල ලබා ගන්නට පිරිනැස ඉතාමත්ම ගෞරවයෙන් ආරාධනා කරනවා.
මෙහෙම ස්තුතියි කරු ස්ථානාධිපතිතුමනි තමන්ගේ කාලය විලංගු කරමින් මේ ස්ථානයට පැමිණීම පිළිබඳව ඔබතුමන්ට අපගේ සංවිධායක මණ්ඩල වෙනුවෙන් ස්තුතිය හා ප්‍රණාමය පුද කරනවා. කාලය විලංගු කරමින් කාලය රත්තරන් හා සමානයි. එම කාලය විලංගு කරමින් මේ ස්ථානයට පැමිණීම පිළිබඳව அடுத்ததாக இந்த 2007 மாணவர்கள் தொடர்ச்சியாக 4 வருடங்கள் செய்த இந்த JPL கிரிக்கெட் சுற்று போட்டியை அவர்கள் சிறந்த முறையில் முடித்தமைக்காக அவர்களுக்கான ஒரு நினைவு சின்னம் வழங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனை பெற்றுக்கொள்ள நான் அன்போடு அழைப்பது JPL அணி உறுப்பினர்களை அன்போடு அழைக்கிறேன். ஒருவரால் வந்து அதனை பெற்றுக்கொள்ளவும். அதனை வழங்குவதற்காக 2008 பழைய மாணவர்கள் அதை ஏற்பாடு செய்து அவர்கள் சார்பாக இப்பொழுது 2008 மாணவர்கள் வரையை தந்து கொண்டிருக்கிறார்கள். JPL உறுப்பினர்கள் ஒருவரால் வந்து அதனை பெற்றுக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். JPL உறுப்பினர்கள் சற்று தாமதித்து செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். JPL உறுப்பினர்கள் சற்று தாமதித்து செல்லுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். பாடசாலை அபிவிருத்தி சங்கம் அஸ்ஸலாமு அலைக்கும். 2008 மாணவர்கள் சார்பாக சில வார்த்தைகள் பேச கிடைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலே இது ஒரு பெரிய ஒரு விஷயம். எல்லாரையும் ஒன்று சேர்த்து மிச்சம் பெரிய ஒரு வேலை இவங்க செஞ்சுக்கிறாங்க. 2007 பேட்ச் என்னன்னு சொன்னா இப்ப எல்லாம் வெளியில இருக்கிறவங்க ஊரு பிறந்ததுக்கு ஊரு தொடர்பு இல்லாதவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரு பெரிய ஒரு சாதனையை இவங்க செஞ்சுக்கிறாங்க. என்னண்டா இப்ப நாங்களும் வந்தா எங்களுக்கு சில சந்தர்ப்பங்கள்ல ஊருண்டு தெரியாதவங்களும் கூட எங்களுக்கு அறிமுகமாகுது. பெரிய ஒரு தொடர்புகளை உருவாக்குறதுக்கான ஒரு இடத்தை இவங்க 2007 மாணவர்கள் செஞ்சுக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு விஷயம். என்னண்டா ஒரு சின்ன ஒரு விஷயத்தை செய்யறதே இந்த பெரிய ஒரு விஷயம். ஒரு ஃபேமிலிக்குள்ளுக்கும் சின்ன ஒரு விஷயத்தை செய்யறதே எங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமான விஷயமாயிக்குது. ஆனா இவங்க எல்லாரையும் சேர்த்து அதுல வர பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வுகளை கொண்டு வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. காலம் இல்ல இருந்தாலும் சுருக்கமா சொல்லிக்கொள்றேன். இவங்கள வாழ்த்துறதோட இவங்க இதை தொடர்ச்சியாக செய்யணும். என்னடா இவங்களோட டீம்ல மாஷா அல்லாண்டு எல்லா விதமான திறமுள்ள ஆட்களும் இருக்கிறாங்க. ஆட்களை மேனேஜ் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாரோடையும் இந்த அதனால நான் வேண்டிக் கொள்ள என்னண்டா இவங்க இதை தொடர்ந்து மேற்கொள்ளணும். 2008 ஓலவல் மாணவர்கள் சார்பா இவங்களை வேண்டிக் கொள்றேன். தொடர்ந்து 2025 JPL கிரிக்கெட் சுற்று போட்டியின் லெஜண்ட் சுற்று போட்டியின் இந்த கிரிக்கெட் சுற்று போட்டியின் தொடர் நாயகனுக்கான கிண்ணத்தை வழங்குவதற்கான அன்போடு அழைப்பது எமது பாடசாலையின் முன்னாள் பாடசாலை அபிவிருத்தி சங்க முன்னாள் செயலாளர் அமீர் மாமா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உங்களுடைய கை கரங்கினால் இந்த கிண்ணத்தை வழங்குவதற்காக 2025 JPL லெஜண்ட் சுற்று போட்டியில் போட்டித் தொடரின் சிறந்த வீரராக தெரிவு செய்யப்படுகிறார். தெரிவு செய்யப்படுகிறார். 1996 ஆண்டு
அஸ்வர் தெரிவு செய்யப்படுகிறார். சிறந்த தொடரின் சிறந்த வீரராக உங்களுக்கான கிண்ணத்தை அமீர் மாமாவின் கரங்கினால் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். தொடர்ந்து 2005 2011 ஆண்டுக்கு இடைப்பெற்ற மன்னிக்கும் JPL சீசன் 4 40 பேருக்கு குறைந்தவர்களுக்கான கிரிக்கெட் சுற்று போட்டியின் போட்டித்தொடர் நாளுக்கான கிண்ணம் இங்கே வாங்குவதற்காக ஜாவித் நானா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பல சமூக சேவைகளை செய்யக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு சமூக சேவையாளர் ஜாவித் நானா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். 2025 JPL சீசன் 4 தொடர் நாளா தெரிவு செய்யப்படுகிறார். 2014 ஆண்டின் நாசிர் தெரிவு செய்யப்படுகிறார். ஜஸாக்குமுல்லாஹ் கைரல் ஜஸா. 2025 JPL லெஜெண்ட்ஸ் கிரிக்கெட் சுற்று போட்டியின் ரன்னர்ஸ் அப் கிண்ணத்தை பெறுவதற்காக வேண்டி, இதனை வழங்குவதற்காக வேண்டி நான் இங்கு அன்போடு அழைப்பது அல்ஹாஜ் ரமீஸ் அவர்களையும், எமது பாடசாலையின் முன்னாள் அதிபர் அல்ஹாஜ் ரியால்தீன் அவர்களையும், லீசா ட்ரேட் ஹோல்டிங் உரிமையாளர் அமானுல்லா ஹாஜி அவர்களையும், எமது பாடசாலையின் SDC சார்பாக ரியாஸ் மௌலவி அவர்களையும், எமது அறிவிப்பாளர்களில் ஒருவரான சகோதரர் சனாஸ் அவர்களையும், ஏற்பாட்டு குழுவில் ஒருவரையும் அன்பாக அழைக்கின்றேன். மன்னிக்கவும், அறிவிப்பாளர் சார்பாக சகோதரர் ரில்வான் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். இதனை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி JPL 2025 லெஜெண்ட்ஸ் ஐன் 2001 ஆண்டு மாணவர்களை அன்போடு அழைக்கின்றேன். JPL சீசன் 4 முதல் முறையாக நடைபெற்ற லெஜெண்ட்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியின் ரன்னர்ஸ் அப் கிண்ணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் 2001 சகோதரர்கள். மாஷா அல்லாஹ் எங்களோட தம்பி பிரதர் அணி வந்து ரன்னர் பெற்றுக்கொண்டாங்க. வந்து அடுத்ததாக எங்களோட அணி அல்ஹம்துலில்லாஹ் மிகவும் விறுவிறுப்பாக அந்த சுற்றுத்தரம் நடந்தது ஜமாலியா முஸ்லிம் மகாவித்யாலய மைதானத்தில். மாஷா அல்லாஹ். ஸோ அந்த நிகழ்வை தான் நீங்கள் இப்போது நேரலையாக பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். மாஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா. 2025 JPL சீசன் 4 2014 மற்றும் 2005 அணியினருக்கு இடையில் நடைபெற்ற போட்டியில் ரன்னர்ஸ் அப் கிண்ணத்தை வழங்குவதற்காக வேண்டி எமது பிரதேசத்தின் ஐக்கிய மக்கள் சக்தி அமைப்பாளர் சகோதரர் அசாஹிம் ஜுபைர் அவர்களையும், YMMA-யின் தலைவர் சகோதரர் KM மஃபாஸ் அவர்களையும், எமது அறிவிப்பாளர் சகோதரர் சனாஸ் மற்றும் ரில்வான் அவர்களையும், எமது பிரதேசத்தின் NPP அமைப்பாளர் சகோதரர் ஃபாயிஸ் அவர்களையும், ஷாமில் மௌலவி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். இதனை வழங்குவதற்காக பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி
JPL சீசன் 4 ரன்னர்ஸ் அப் அணியினராக தனது அணியை பேர் பறிக்கிறார்கள் 2005ஆம் ஆண்டு அணியினர். அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் இந்த கிண்ணத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி. 2005 மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ். சரி பரவாயில்ல, காட்டுங்க காட்டுங்க, அல்ஹம்துலில்லாஹ். இங்க காட்டுங்க காட்டுங்க, மாஷாஅல்லாஹ், கிரேட் 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 கிரேட். அந்த அவங்க அடுத்த டீம் போகுது, கொஞ்சம் போட்டோ எடுக்கலையா? மாஷாஅல்லாஹ் ஜமாலியா முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் விறுவிறுப்பாக நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நீங்கள் கேஎன்எஸ் அலைவரிசையில் பார்வையிட்டீர்கள். அல்ஹம்துலில்லாஹ் மிகவும் விறுவிறுப்பாக இருந்தது. இந்த ஜமாலியா முஸ்லிம் மகாவித்யாலய மைதானத்தின் இந்த பிரீமியர் லீக் 2025 சுற்றுத்தொடர் மாஷாஅல்லாஹ் மிக விறுவிறுப்பாக இருந்தது. அதே நேரம் இதில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். மாஷாஅல்லாஹ் மிகவும் விறுவிறுப்பான முறையில் இந்த ஜமாலியா முஸ்லிம் மகாவித்யாலய மைதானத்தில் பிரீமியர் லீக் 2025 சுற்றுத்தொடர் நடந்தது. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அடுத்து எமது JPL-இன் 4 சீசன்கள் அல்லாஹ்வின் உதவி நிறைவு பெற்றிருக்கின்றது. இந்த வெற்றிக்கு எம்மோடு தோள் கோர்த்த பாடசாலையின் அறிவிப்பாளர்களுக்கான பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றது. முதலாவது பரிசை வழங்குவதற்காக வேண்டி ஏற்பாட்டு குழுவில் உறுப்பினர்கள் 4 பேரை அன்போடு அழைக்கின்றேன். இதனை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி நான் ஆரம்பமாக அழைப்பது எமது பாடசாலையை ஈன்றெடுத்த ஒரு அறிவிப்பாளர் சகோதரர் ARM ரஸ்மி. உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இதனை பெற்றுக் கொள்வதற்காக. அல்ஹம்துலில்லாஹ் மிக விறுவிறுப்பாக ஜமாலியா முஸ்லிம் மகாவித்யாலய மைதானத்தில் இந்த சீசன் 4 சுற்றுத்தொடர் முடிவடைந்தது. மிக மிக விறுவிறுப்பாக இருந்தது, மிக சந்தோஷமாக இருந்தது. இதில் நாங்கள் பெற்றுவிட்டோம். 96 அடுத்த அறிவிப்பாளருக்கான பரிசை வழங்குவதற்காக வேண்டி ஏற்பாட்டு குழுவின் உறுப்பினர்கள் 4 பேரை அன்போடு அழைக்கின்றேன். இதனை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி எமது பாடசாலையின் மற்றும் ஒரு சிறந்த அறிவிப்பாளர் சகோதரர் சனாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் இந்த பரிசை பெற்றுக் கொள்வதற்காக. அடுத்த பரிசை வழங்குவதற்காக வேண்டி ஏற்பாட்டு குழுவின் 4 பேரை அன்போடு அழைக்கின்றேன். இதனை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி எமது மற்றும் ஒரு அறிவிப்பாளர் எமது ஜமாலியா என்றெடுத்த இளம் அறிவிப்பாளர் சகோதரர் ARM ரில்வான் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பாங்கு பாங்கு பாங்கு
அல்ஹம்துலில்லாஹ் ஜமாலியா முஸ்லிம் மகாவித்யாலய மைதானத்தில் நடந்த சுற்றுத்தொடரை நீங்கள் விரிவாக பார்வையிட்டு சீசன் 4 2025 நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இது விரிவாக ஜமாலியா முஸ்லிம் மகாவித்யாலய மைதானம் தொடர்ந்து 3 நாட்களாக எங்களுக்கு புள்ளிகளை பதிவதற்கு உதவியாக இருந்த சகோதரர் ஃபயாஸ் அவர்களுக்கான பரிசு இதனை வழங்குவதற்காக வேண்டி எமது 2007 ஏற்பாட்டு குழுவின் சார்பில் சகோதரர் சிராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தயவு செஞ்சு இந்த ஜேபிஎல் ஏற்பாட்டு குழுவினர்கள் அனைத்து உறுப்பினர்களையும் சற்று அதிபர் அதே போல பழைய மாணவர் சங்கம் எங்கிட்ட தாழ்மையான வேண்டுகோள் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வரும்படி தாழ்மையாக வேண்டிக் கொள்கின்றோம். இதற்காக எமது நிர்வாக சபையின் தலைவர் அதே போல பிரதேச சபை உறுப்பினர் ரிசான் சாலி அவர்களையும் அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றேன். தயவுசெய்து ஏற்பாட்டு குழுவினர்கள் அதிபர் அதே போன்று பழைய மாணவர்கள் அனைவரது பேச்சையும் மதிப்பேற்று வரும்படி மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்கின்றோம். உண்மையிலே நாங்கள் அதிபர் உட்பட எமது பழைய மாணவர் சங்கம் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் அனைவரும் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறோம். அடுத்த ஜேபிஎலை வேறு ஏதாவது ஒரு பெட்ஜ் எடுத்து செய்யணும் என்று அவங்க அதிபரிடம் கையளித்தார்கள். அதை நாங்கள் மீண்டும் பாடசாலை சார்பாக அதே 2007ஆம் ஆண்டு பெட்ஜுக்கு நாங்கள் அதை திருப்பி பாடம் கொடுக்கிறோம். அவர்களுக்காக எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் நாங்கள் ஒத்துழைப்பாக இருப்போம் என்று கூறி இதை தாழ்மையாக எங்களுடைய வேண்டுகோள் இதை பொறுப்பெடுத்து செய்யும்படி தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறுபடியும் எங்களுக்கு தந்ததுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்லாஹ் ஏதோ எங்களை நம்பி மறுபடியும் தாரீங்க. ஆனா இதை நாங்க இப்ப இது தந்ததுக்கு நாங்க பொறுப்பெடுக்கல. எங்களை எல்லாரும் சேர்ந்து ஒரு மஷூரா பண்ணினதுக்கு பின்னால நாங்க இன்ஷாஅல்லாஹ் எஸ்டிசிக்கும் ஸ்கூலுக்கும் அறிவிக்கிறோம். அல்லாஹ்வுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க, அல்லாஹ்வுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க. நாங்க ஒரு மஷூரா பண்ணி செல்றோம். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் அதை பொறுப்பெடுப்பார்கள். உண்மையில் ஒரு சிறந்த முன்மாதிரி ஒற்றுமை எல்லாவற்றோடும் அவர்கள் இதனை 4 வருடங்களாக செய்து வருகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் பொறுப்பெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. உண்மையில் முதலாவது தடவையாக லெஜெண்ட்ஸ் அணியினருக்காக இந்த முறை போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. உண்மையில் அவர்கள் எங்களில் வயதில் முந்தியவர்கள். அவர்கள் வந்து எங்களுடன் கைகோர்த்து இந்த மைதானத்தில் விளையாடியது என்பது இளம் சிறார்களாகிய எங்களுக்கு நீங்கள் தந்த மிகப்பெரிய கௌரவம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு தெரிவு செய்யப்படாத 2 அணிகளுக்கும் நாங்கள் ஒரு கிண்ணத்தை ஏற்பாடு செய்துள்ளோம். இவர்களுக்கான கிண்ணத்தை வழங்குவதற்காக வேண்டி முதலாவது நான் இந்த இடத்திற்கு அன்போடு அழைப்பது எங்களுடைய நைம் மாமா அவர்களையும் அதே போல எங்களுடைய ராசிக் மாமா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். இதனை வழங்கி வைப்பதற்காக வேண்டி, இதனை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி முதலாவதாக நாம் அறிவிப்பது 97, 98 அணி தலைவர் வந்து இந்த கிண்ணத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன். மன்னிக்கவும், 98, 99 அணி.
அடுத்த கிண்ணத்தை வழங்குவதற்காக வேண்டி எங்களோட அருமை தந்தை அல்ஹாஜ் ஷஹீத் அவர்களையும் எங்களோட இஸ்மத் மாமா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். இதனை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி 98 அணி தலைவர் சகோதரர் ரிஃபாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ரிஃபாஸ் நானா மற்றும் ரசீன் நானா அதே போன்ற அந்த அணியின் வீரர்கள் வருகிறார்கள். அந்த கிண்ணத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி எங்க டீம் ரெடி ஆகிக்கிறீங்க. தொடர்ந்து வழங்குவதற்காக வேண்டி நான் அன்போடு அழைப்பது எமது பாடசாலை அதிபர் நிக்கமாசிரியர் அவர்களையும் எமது ஊரின் பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் பஸ்மின் நானா மற்றும் எமது ஊரின் அன்போடு அழைக்கின்றேன். இதனை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி நான் அன்போடு அழைப்பது எமது மைதானத்தில் எமது பாடசாலையில் கற்ற சகோதரர் ALM ரஜான் தலைமையிலான 下了。माशाअल्लाह 96 बैच नाम अल्हम्दुलिल्लाह வெற்றி பெற்றிருக்கோம் மாஷாஅல்லாஹ் ஜஸாகுமுல்லாஹு கைரல் ஜஸா. அடுத்த சாம்பியன்கள் இரண்டாம் தடவையாக மைதானம் மாஷாஅல்லாஹ் மிகவும் விறுவிறுப்பாக 1996 எமது அணி அல்ஹம்துலில்லாஹ் வெற்றி பெற்றுவிட்டது. மாஷாஅல்லாஹ் ஜமாலியா முஸ்லிம் மகாவித்யாலய மைதானம் மிகவும் விறுவிறுப்பாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் 1996 எமது பெஞ்ச் அல்ஹம்துலில்லாஹ் வெற்றி பெற்றுவிட்டது. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் இருட்டாயிட்டு ಇದೊಂದು ಪೋ ವರ್ಮೆ
மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். உங்க அனைவரையும் துஆ கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் மிகவும் சிறப்பான முறையில் ஜமாலியா முஸ்லிம் மகாவித்யாலயா 1996 சீசன் 4 சுற்றுத்தொடர் மிகவும் விறுவிறுப்பாக நடந்து நாம் அதை பெற்றுவிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் மிகவும் சந்தோஷமான ஒரு தருணம், மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ். கிரேட். அல்ஹம்துலில்லாஹ் ஜமாலியா முஸ்லிம் மகாவித்யாலயா 1996 நாங்கள் வெற்றி பெற்றுவிட்டோம். சீசன் 4 2025 சுற்றுத்தொடரில் அல்ஹம்துலில்லாஹ் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அந்த சந்தோஷமான தருணத்தை தான் நாம் இப்போது இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எல்லாரும் கொஞ்சம் டவுனுக்கு கொஞ்சம் பேர் நிறைய எடுக்க வேண்டியது. அல்ஹம்துலில்லாஹ் ஜமாலியா முஸ்லிம் மகாவித்யாலயம் 2025 சீசன் 4 சுற்றுத்தொடர் மிகவும் விறுவிறுப்பாக நடந்து அதில் 96 பேட்ச் நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் வெற்றி பெற்றோம். மிகவும் சிறப்பான முறையில் அஸ்வார் ஏலம் ரசான் இதுபோல் அனைவரும் அல்ஹம்துலில்லாஹ் மிகவும் சிறப்பான முறையில் துடுப்பெடுத்தாடி அல்ஹம்துலில்லாஹ் மிகவும் சிறப்பான முறையில் நாம் இந்த வெற்றியை பெற்றுவிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் மிகவும் விறுவிறுப்பான முறையில் இந்த போட்டி நடந்தது. மாஷா அல்லாஹ் மிகவும் இல்ல அடுத்த பக்கத்துக்கு திருப்பிட்டு வாரு. இப்ப சரியா செல்ஃபி எடுத்துக்கொள்ள மற்ற இதில் எடுப்போம். சும்மா அடிங்க, நல்ல பட்டோவில் எடுத்துக்கொள்றோம். தம்பி இதுல எடுங்களே, தம்பி இதுல எடுங்க தம்பி, கொஞ்சம் கூடுதலா எடுங்க. இதுல கொஞ்சம் மச்சான் இதுல கொஞ்சம் கூடுதலா எடு. அழகாயிடு கொஞ்சம் கூடுதலா எடு. அதுல டக்குன்னு எடு. எடு பரவாயில்ல, எடுக்கல விளங்குது. மச்சான் கொஞ்சம் கூடுதல் ஆயிடு, பரவாயில்ல. எடு சும்மா எடு. ஓடியும் அப்படி வெப்ப மறைக்காம கொண்டுங்க. மச்சான் இதுல வீடியோ கொண்டு எடு. வீடியோ எடுத்துடு. வீடியோ எடு, பரவாயில்ல. எடு விளங்கும், பரவாயில்ல. எடு வீடியோ எடு மச்சான். நீ எடு அதுல எடு. ரஜாண்டத்துல எடு. மெயின் அழகாய்க்கும் அதுல. இல்லவா இல்ல அந்த இப்படி வைக்கிறேன். எடுத்தியா மச்சான்? எடுத்தியா? இது இந்த தம்பி இந்த இதை கொஞ்சம் இந்த லைவ பிடிங்களே. இதை லைவ பிடிங்க. இப்படி இந்த லைவ பிடிங்க. இந்த கொஞ்சம் பிடிங்க. மச்சான் இதை லைவ பிடி. நம்ம செல்ஃபி எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் செல்ஃபி லைவ பிடி. பிடிச்சி சும்மா பிடிச்சிக்கோடாப்பா. இங்க காட்டு எங்களை காட்டு. சரி ஓகே, காட்டு அவ்வளோ பிடிச்சி
சுருக்கடா அவன் போகணும் அதான் கோல் வந்துட்டு கோல் வந்து கட் ஆயிடுது அடுத்த இதுல இது லைவ் நிப்பாட்டுவோமா இல்லாட்டி இந்த லைவ் இப்ப